பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் வேண்டுமே. அதிகாலை ஸ்தோத்திரம் அழியோ அப்பா அப்பா. பலிகளை ஏறெடுங்க, பலிகளை ஏறெடுங்க. யோபு காலை நேரத்திலே குடும்பத்திற்காக பலி செலுத்தினார். சாமுவேல் காலை நேரத்திலே தகன பலிகளை செலுத்தினார். எப்போ மிராக்கிள் நடக்கும்னா, ஆமா, நம்முடைய தகுதி, பெருமை, நம்முடைய பேர், புகழ் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவரை நோக்கி வரும்போது அற்புதம் நடக்கும். சார்ந்திருங்க, ஜெயிக்க முடியும். இயேசுவை நம்பி தொழில் பண்ணுங்க, இயேசுகிட்ட கொடுங்க, விருத்தி அடையும். வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, பார்வோன் கேட்கும் பொழுது ஏன் இந்த ஜனங்களை அனுப்பு, ஆராதிக்க அனுப்புகிறேன். God, I pray உம்முடைய வஸ்திரம் இந்த ஆலயம் முழுவதும் ஏசாயா பார்க்கிறார், ஒரு வஸ்திரம் தேடி கர்த்தர் வந்தார். தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறதுக்கு யாரும் இல்லை. But he took the attention of heaven. Today I pray heaven will mark you. Heaven will pay attention over you. யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, சாமுவேலுக்கு கூட மறைக்கப்பட்ட அந்த தரிசனம், யார் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், யார் அடுத்த ராஜாவாக இருக்க போகிறார், இஸ்ரவேலுக்கு யார் அடுத்த ராஜாவென்று உலகமே குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பரலோகம் ஒருத்தரை நியமித்தது. அவனுடைய பெயர் தாவீது. அவன் ஆடு மேய்க்கிறவனா இந்த உலகம் பார்த்தது. ஆனால் கர்த்தர் அவனை அபிஷேக ராஜரீக கூட்டமாய் அவன் மூலியமாக ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். ஓ ஷலரா கட்டனமா ஷலரமமா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் வேண்டுமே, எப்போதும் நீர் வேண்டுமே. ஆவியோடும் உண்மையோடும் நடுக்கத்தோடு ஆராதிக்க பார்க்கலாம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ரெண்டு கரங்களை உயர்த்தி சாலமோன் ராஜாவே ஷேபாவை எம்பியை அனுப்பாத பொழுது இது பரலோக ராஜா எப்படி நம்முடைய பிள்ளையை எம்பியை அனுப்புவா? அபிரகாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அல்ல, அவருடைய சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனைகள் அல்ல.
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அவருடைய சித்தம் எல்லா பிளான்ஸை விட அது ப்ரிவைல் பண்ணும். அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கடைசி வரிசையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் ஒரு நல்ல கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய இருதயம் பாடணும், உங்களுடைய ஆவி பாடணும். Thank you Jesus. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. வலது கரத்தை உயர்த்தி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், அவர் வணைந்த பின்பு பாதுகாப்பவர். அவர் அந்தரங்கத்தில் வெளியில் வைப்பதில்லை, அவர் வெளியரங்கமாய் கொண்டு வருகிறதை. என்னை பாதுகாப்பவர், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம். 4 3 2 1. காலை நேரத்தில் உம்முடைய கிருபை அது புதியது. Your mercy is new every morning, Father. இந்த காலையிலே வந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாக மாம்சத்தில் அல்ல ஆவியில கூடி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இதை உண்மையாகவே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறதுல, உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிறதுல நாங்கள் பாக்கியமா இருக்கிறோம். தலைக்கு மேல கைத்தடி எல்லாருடைய நாவு பாடணும். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திர பலி. ஆடி பாடி தாவீதை போல ஆராதிக்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ரெண்டு கரங்களை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வருவதற்கு முன்னதாகவே தாவீது ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறார். தலைக்கு மேல கைத்தட்டி அவர் எபினேஸ், அவர் எல்ரோகி, அவர் யெகோவா ஈரே, அவர் அதிசயம் செய்கிறவர், அவருடைய
செய்கிறதுக்கு என்னுடைய குடும்ப நிக்கலைனாலும் 4 விசில் இந்த காற்று அனுப்பி நிரப்ப செய்கிறவர். இதுவரை உதவி செய்தீர் எபினேசரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு கோடிக்கணக்கான ஸ்தோத்திர பலிகளை அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் You're holy, holy, holy. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் தலைக்கு மேல கரங்களை தட்டி அதிகாலை ஓ ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. யார் என்ன விட்டு போனாலும் ஓ அதிகாலை you will never leave me. பள்ளத்தாக்கிலும் மலைகள் உச்சிகளிலும் நீர் ஒருவரே என்னோடு கூட நடந்து வருகிறவர். இப்ப சபையார் எல்லாரும் சேர்ந்து அப்பா 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 உங்களுக்கு தான் ஓ அப்பா அப்பா அவர் அப்பா பிதாவே நாளைக்கு இருக்கிற சுவிகாரத்தில் எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா எல் ரோகி எல் ரோகி எல் ரோகி எல் ரோகி என்னை காண்பவரே எல் ரோகி எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே எல் ரோகி எல் ரோகி. அவர் சாராளை மாத்திரமல்ல ஆகாரையும் காண்கிறவர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். கரங்களை தட்டி யெகோவா நீரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். என் பிசினஸ் என் தலைமுறைகளை என் குடும்பத்தை ஓ ராபாக்க ஆராதிக்கும் பொழுது தெய்வ தூதர்களை அனுப்பி நீ பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. யெகோவா நீரே. யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே. யெகோவா ஷாலோம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. சமாதானம் தருபவரே. சமாதானம் தருபவரே. அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி ஆராதிங்க. யெகோவா ஷாலோம் ஓ ராக்கா பாபா ஷேட்டனா மாமா சமாதானம் தருபவரே. யெகோவா ஷாலோம். இப்ப யெகோவா நிசியே யெகோவா
நிரபணி அதை கண்களை மூடி ஆராதனை ஓ ரப்பா கட்டணம் கரங்களை உயர்த்தி ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 அப்பா அப்பா நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீர் யெகோவா ரஃபா, எல் எலியோன், எலோஹீம், எல் ஒலாம், எல் ஷடாய். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமசாலி. You have everything in your control, Holy Spirit. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் மாமனார் வந்து கோயில் வச்சு பூஜை பண்ணிட்டு கயிறு போட்டுட்டு இருந்தவங்க. 1 இயருக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் தோட்டத்தில் இருக்கும்போது பக்கத்தில் ஊருக்கு டீ குடிக்க போவார். அப்போது தேன் கூடு வந்து கழுகு மேலே போட்டுருச்சு. அப்படியே ஒரு ராடே மேலேயே வந்துடுச்சு. அங்கேருந்து சத்தம் போட்டுகிட்டே வந்தார். நாங்கள் யாரு கூடயும் சண்டை கட்டுறாங்கன்னு தான் நினச்சிட்டு விட்டுட்டோங்க. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக தேன் கூடு புறா பிடிச்சிருச்சு. நாங்கள் யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் காட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ எனக்கு வசனம் எதுவும் தெரியாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். அப்பா ஏசப்பா, அப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக அறிஞ்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சே, இது நாங்கள் இங்கே பக்கம் வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆத்திரத்துக்கும் கர்த்தரை கூப்பிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய சமாதானம், அவ்வளோ பெரிய சமாதானம் எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு அக்கா வந்தாங்க, ஒலையெல்லாம் எடுத்து போட்டாங்க, தீ போட்டாங்க. அப்போ என் கணவரும் எங்கள் மாமியாரும் கூட அந்த கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஆபத்திலிருந்து சீக்கிரமாக எல்லோரும் வந்துட்டாங்க. பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர் இருந்த கண்டிஷனுக்கு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிடுவாங்க. 2 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு அந்த நினைவுக்குள்ள சுயநினைவு தப்பவே கிடையாது. முகம் எல்லாம் வீங்கி போன ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிச்சு கொண்டு வந்தார். சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. தூங்கும்போது எப்பவும் எனக்கு அந்த பாம்பு வந்து கனவுல வரும், ஊடுற மாதிரியும் மேலே விழுகிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு அருகறுப்புற மாதிரி ஒரு கனவு வரும். இப்போ எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. பிசாசு போராட்டத்துலேருந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு. ராத்திரி தூங்க முடியாது, கைகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், கால்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளே யாரும் நடமாற மாதிரி இருக்கும். அது எல்லா பிரச்சனையும் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13வது வசனமும் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். அவன் வேலைக்காரன். இங்கே ஒரு அற்புதமான ஒரு பகுதி, ஆண்டவராகிய இயேசுவை ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு பகுதி. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இதில் மிராக்கள் நடந்துரும். 100க்கு அதிபதி என்று
ரோம் அதிகாரி இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். 100க்கு அதிபதி. அவன் ரோம் அரசாங்கத்தினுடைய அதிபதி. இவனுடைய வேலைக்காரன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு இரக்க குணம். வேலைக்காரன் சுகமில்லாம இருக்கிறான். வேலைக்காரங்க சுகமில்லாம இருக்கிறதை கண்டு இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு சுகமாக்கிறவர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரு? ஒரு ரோம் அதிகாரி. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வேலைக்காரனை இயேசு அதாவது இந்த வேலைக்காரனை பத்தி இயேசு கிட்ட சொன்னா இயேசு குணமாக்கிடுவார்னு தேடி வேலைக்காரனை கூட்டிட்டு வரல, அவன் மட்டும் வாரான் கையை உயர்த்தி. 100க்கு அதிபதி மட்டும் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என் வேலைக்கார திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்படுகிறான். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. எப்போ மிராக்கள் நடக்கும்னா, ஆமா, நம்முடைய தகுதி, பெருமை, நம்முடைய பேர், புகழ் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவரை நோக்கி வரும்போது அற்புதம் நடக்கும். கையை உயர்த்தி அவன் சொல்றான், பாருங்க, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஒருவனை வான்னா வருவான், இதை செய்யினா செய்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் வீட்டுக்கு வந்து உனக்கு குணமாக்குறேன். உடனே அவன் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் எப்படி என்ன தாழ்த்துறான் பாருங்க. அதாவது பெருமையோடு மேட்டின்மையோடு நாம் வாழ்ந்தா ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. 100க்கு அதிபதி வீடு எப்படி இருக்கும்? ஆமா, எங்க வீட்டை வந்து பாருங்க பாருங்கன்னு கூப்பிடணும். ஆனா அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பாத்திரம் இல்லை, வேலைக்காரன் ஜோமா இருக்கிறான். எனக்கு தெரியும் நீர் சிருஷ்டிக்கிற தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சுகம் கொடுக்கலன்னா எங்கேயும் சுகமாகாது. ஆகையினால நானே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும். இதான் என்னை ரொம்ப தொட்டது. கையை உயர்த்தி அவன் நினைச்சிட்டான், அந்த வார்த்தையில வானம் பூமி உண்டானது, வார்த்தையில தான் வெளிச்சம் வந்தது, வார்த்தையில தான் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் படைத்து, நான் பார்க்கிற எல்லாம் வார்த்தையில படைச்சீர். யாருக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம்? 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சது. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர்கிட்ட போனா சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி வீட்டில் திமிர்வாதக்காரனை போட்டுட்டு இந்த அதிகாரி வாரான். ஒரு சாதாரண ஆள் போல வாரான். பாருங்க, அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுன உடனே ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். எனக்கு பின்பற்றுகிற இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. அவ்வளவு விசுவாசமா உங்களுக்கு? அவ்வளவு நம்பிக்கையா? வீட்டில் இருக்கிற திமிர்வாதக்காரனை சுகமாக்கிடுவேன்னு அவ்வளவு நம்பிக்கையா? 10வது வசனம் எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஆமா, தமக்கு பின் உடனே சொல்ற 2 கூட்டம். இவன் புறஜாதி மனுஷன், கவனிங்க. ரோம் 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி மனுஷன், தாகோன் தெய்வங்களை வழிபடுறவன், விக்கிரங்களை வழிபடுறவன். இவன் ஒரு புறஜாதி மனுஷன், இயேசுவுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இவன் சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எங்களுடைய வேலைக்காரன் சுகமாயிருவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாருப்பா, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. இப்போ உன் வேலைக்காரன் சுகமா இருக்கிறான். அந்த நிமிஷமே, அந்த நேரத்திலே அவன் சுகமாயிட்டான். கையை உயர்த்தி. இன்றைக்கு நீங்க இந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் கிடக்கிற வியாதிக்காரன் கூட சுகமாயிருவான், வீட்டில் இருக்கிற வியாதிக்காரன் கூட சுகமாயிருவான், நீங்க கூட சுகமாயிருவீங்க. தன்னை தாழ்த்தி, ஆமாம், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் சுகம் கொடுக்கலன்னா சுகம் கொடுக்க வேற எந்த டாக்டரால முடியாது. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. கைகளை உயர்த்தி இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க?
நூற்றுக்கு அதிபதி வாயை திறந்து சொன்னது போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அப்படியே வார்த்தையில் தான் வானம் வந்தது, இந்த வார்த்தையில் தான் பூமி வந்தது, வார்த்தையில் தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வந்தது, காண்கிற கனி செடி கொடி மலை குன்று எல்லாம் வார்த்தையினால் வந்தது. அந்த வார்த்தையின் வெளிச்சம் நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு உங்கள் பதவி பெருசாக தெரியுது, பணம் பெருசாக தெரியுது, டாக்டர்கள் பெருசாக தெரியுது, பெரிய ஆஸ்பத்திரிகள் பெருசாக தெரியுது, பிரபலமானவங்க பெருசாக தெரியுது. இல்லை, எல்லாத்தை விட சர்வ வல்லமையுள்ள தேவன் பெருசாக தெரியணும். கையை உயர்த்தி உரலே இல்லையா சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடணும் தெரியணும். இயேசுவால முடியாதது ஒன்றும் அல்ல. எப்படி நூற்றுக்கு அதிபதி வந்தது போல வரணும். ஆமாம், தன்னுடைய மேன்மை விட்டு வரணும். ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். என்னப்பா போர்ச்சவர்கள் என்ன அடித்து சிலுவையில் அறையிற கூட்டத்தார் ஒருவர், குற்றம் கண்டுபிடிக்கிற ஒருவர், மத போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒருவர் இப்படி வராரா அப்படின்னு உடனே பின்பற்றுகிறவங்களை குறித்து சொல்கிறாரு. இஸ்ரவேல் கொள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. அப்போ அவங்கள விட ஆண்டவரை பின்பற்றுகிற உங்களுக்கு பெரிய விசுவாசம் வரணும். கைகளை உயர்த்தி பக்கத்தில் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமாம், கர்த்தரை பின்பற்றுகிற உங்களுக்கு அதை விட ஆமாம் பயங்கரமான விசுவாசம் வரணும், வல்லமையுள்ள விசுவாசம் வரணும், 100க்கு 100 விசுவாசம் வரணும், மேன்மையான விசுவாசம் வரணும். வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், வார்த்தையில் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். மனுஷனை கொண்டு மண்ணை வச்சு படைச்சி தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு தெரிஞ்சிட்டு நான் பார்க்கிற எல்லா அதிகாரமும் வார்த்தையில் வந்தது. ஆகையினால இவர்கிட்ட சொல்லுவோம், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா, ஆமென். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தை ஒன்றும் தாமதியாது. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என் வார்த்தைகளில் ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கீழே விழாது. சாமுவேலுக்கு தரையில விழாதுன்னு சொல்லப்படுது. அப்படி என்றால் அப்படியே இந்த வார்த்தை நிறைவேறும். அருமையானவர்களே, ஆமா, அந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை 10 சொல்றேன், கவனிங்க. இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க, வியாதியை குணமாக்கிடும். இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை மரிச்ச உறுப்புகள் உயிர் பெறும். ஒரு வார்த்தையில். ஹல்லேலூயா. இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் மரணம் ஜீவனாய் மாறிடும். இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும். இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் செய்வன கட்டுகள் ஆமா எரிக்கப்படும். இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் உன் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் நீ மாறிடுவ. அதாவது பழைமைகள்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகிவிடும். இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில். ஆமா, இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் இழந்ததெல்லாம் நீ பெற்றுக்கொள்வ. ஹல்லேலூயா. இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமா, இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில் உன் சாப விலகி ஆசீர்வாதம் வரும். எல்லா கைகளை தட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் எல்லாம் உங்களை உண்டாக்கின இயேசு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க வேண்டும். இயேசு கேட்டு ஆச்சரியப்பட்டார். எத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு ஆச்சரியப்பட போகிறார்? விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்மையை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆண்டவரை நாம் துதிக்கிற துதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படணும்.
அவர் சாதாரண ஆள் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் 3 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தையில பிசாசு பிடித்தவர்கள் அத்தனை பேரும் விடுதலை அடைவார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு இங்க வந்தார்கள். கவனிங்க, அஸ்தமான போது, அதாவது ஸ்தோத்திரம், இருட்டான போது பிசாசு பிடிச்சவங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, அந்த ஆவிகளை, பிசாசு பிடித்தவர்களை கையை பிடிச்சு, என் பிசாசு எங்க இருந்து போன வச்செல்லாம் சொல்லல, வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு பிடித்தவர்கள் அந்த பகுதி சொல்லுது, வார்த்தையினால தான் துரத்தினார். இதுதான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்குது. ஆகா, பிசாசு பிடிச்சவங்களாம் அஸ்தமான நேரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்தாங்க. 10 பேரை கொண்டு வந்தா 5 பேருக்கு சுகம் கிடைச்சது, 5 பேருக்கு சுகம் கிடையாம போச்சுன்னு இல்லை, 10 பேரையும் சுகமாக்கினார். வியாதிஸ்தரில் வார்த்தையினால் அனுப்பி சுகமாக்கினார். இதை 100க்கு அதிபதி கேள்விப்பட்டு அறிந்து ஆண்டவரிடத்துல வந்தான். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே, பிசாசு பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைவாங்க. ஹல்லேலூயா. பிசாசு தத்தளிக்க வைக்கிறவன் குடும்பத்துக்குள்ள, அந்த பிசாசு பிடிச்ச உள்ள வந்துட்டானா போதும், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தத்தளிப்பை உண்டாக்குவான், ஒரு போராட்டத்தை உண்டாக்குவான், பாவ செயலில் ஈடுபட வைப்பான். அதான் பிசாசின் ஆவி. நேர ஆப்போசிட். வெளிச்சத்தில் இருக்கணும், அந்த பிசாசு பிடிச்சவன் இருள தான் இருப்பான். ஊருக்குள்ள கூடி அவன் பிசாசு பிடிச்சவன் கலரையை தேடி தான் போவான். ஒரு விதமான துர்க்கிரியிலே செய்துகிட்டு இருப்பான். மதுபானத்துக்கு அடிமையா இருப்பான், வேசித்தனத்துக்கு அடிமையா இருப்பான், கொலைபாதத்துக்கு அடிமையா இருப்பான், சூதாட்டத்துக்கு அடிமையா இருப்பான். தற்கொலையும் எப்பொழுதுமே தற்கொலை பண்ணிடுவேன். பாருங்க, வீடை காலி பண்ணுனா உன் வீட்டுக்குள்ளேயே நான் தற்கொலை பண்ணிடுவேன். அப்போ அது மனுஷ ஆவி, அது பிசாசின் ஆவி, அது மனுஷ ஆவி இல்லை. பிசாசு இப்படித்தான் பண்ணுவான். ஹல்லேலூயா. நீங்க அறிஞ்சுக்கிடணும், பிசாசு பிடிச்சவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு விடுதலை செய்யலன்னா பிசாசு பிடிச்சவனால வாழ முடியாது, வாழவே முடியாது. அவன் எதை அறிக்கை பண்றானோ அதை செஞ்சிருவான். 12 சீசர்களுக்குள்ள யூதாஸ் நம்பிக்கைக்குரியவனா இருந்து எல்லா பணமும் அவனுக்குள்ளதான் கர்த்தர் கொடுத்திருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? எடுத்த உடனே சாத்தான் யூதாசுக்குள்ள பூந்தான். வேதபாரகரை போய் பார்த்து சொல்றான், நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன், எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? ஆமா, 30 காசுக்கு. ஆண்டவரும் சொல்றாரு, 12 பேர் பந்தி எடுக்கிற போது என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை இங்க தான் இருக்குங்கிறார். நானும் கேட்கிறாங்க. அம்மாவும் மனம் திரும்பி இருக்க வேண்டாமா? அதற்கடுத்து அவன் போய் பந்தி பண்ற இடத்துல தான் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அந்த 30 காசு அவனுக்கு அவனுடைய இருதயத்தை வேதனைப்பட ஆரம்பிச்சது. மனம் திரும்பி இருக்கலாம், ஆனாலும் கவுனிங்க, சாத்தான் பூந்தான் அல்லவா, நேர தற்கொலை பண்ணினான். நாண்டு கொண்டு செத்தான். குடல் சரிஞ்சது. அந்த துட்டை வச்சு கூட அப்படியே அந்த பூமியில எரிஞ்சிட்டான். கவுனிங்க, பிசாசு பூந்தா இப்படித்தான். பிசாசை அழிக்க, அவனிலிருந்து விடுதலை செய்யதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நேர குரங்க பார்த்திருக்கீங்களா? குரங்கு சேட்டை தான் பிசாசு பண்ணுவான். ஆமா, ஜன்னலை அடைக்கணும், அதாவது ஜன்னலை திறக்கணும், அவன் அடைப்பான். கதவை திறக்கணும், கதவை அடைப்பான். லைட்டை போடணும், லைட்டை அணைப்பான். ஹல்லேலூயா. பிசாசு நேர எதிரடையா வேலை செய்வான். 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆகினால தான் 100க்கு அதிபதி தெரிஞ்சது. ஆகா, இந்த கொடிய நோய்க்கு காரணம் பிசாசு தான். தேடி வந்தான். அவனை தூக்கிட்டு கூட வரல. திமிர்வாதத்தில் கொடிய வேதனைப்படுகிறவனை தூக்கிட்டு கூட வரல. நான் போறேன்,
என் பதவி என்ன, என்னுடைய பட்டம் என்ன, ஒண்ணுமில்ல. இயேசுவுக்கு முன்னால ஒண்ணும் இல்லை. நான் போய் சொல்ல போறேன், அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வந்து பார்த்தா என் வேலைக்காரன் சோகமா இருப்பான். கை தட்டுங்க. அவனுக்கு தெரியும் பிசாசின் கிரி. தெரியுதா? இன்னைக்கு கூட பிசாசின் கிரியில் இயேசுவின் நாமத்தில் மாறும். தலைக்கு மேல கை தட்டுங்க. பிசாசுடைய கிரியில அழிக்க தான் இயேசு வெளிப்பட்டார். இயேசு நாமத்தை சொல்லுங்க, பிசாசு ஓடுவான். வேத புத்தகத்தில் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் பிசாசு நடுங்கி இருக்கிறது. எங்களை இந்த பாதாளத்தில் தள்ளிப்படாத பற்றி பண்டி கூட்டத்துக்குள்ள தள்ளி போடும் என்று அறிக்கை பண்ணி இருக்கிறது பிசாசு பிடிச்சவன். ஆகையினால பிசாசுடைய கிரியில கட்டப்பட்டு வந்திருக்கீங்களா? என் கணவனார் ஒரே குடிகாரனா இருக்கிறார். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும், கல்யாண வாழ்க்கையில எல்லாம் தடையாயிட்டு இருக்குன்னு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் பிசாசின் கிரியை. அறிஞ்சுக்கோங்க, பிசாசின் கிரியை இயேசுவின் நாமத்தினால விலகும். கையை உயர்த்தி இன்றைக்கு கேட்க கேட்க பிசாசுடைய கிரியை வெளியே, அதாவது விலகிட்டு இருக்கிறது. பிசாசுடைய பிடி விலகப்பட்டிருக்கிறது. பிசாசு கிட்ட இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அவருடைய தந்திரங்களை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். ஆமா, பிசாசின் கிரியில அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நாங்க பிசாசை எப்படி துரத்துறோம் பாருங்க. இயேசுவை பத்தி தான் சொல்றோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. நீங்களும் சொல்லலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு ஆளு. அல்லேலூயா. ஆமா, இயேசுன்னு சொல்லுங்க. பிசாசு நடுங்குவான். இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம். பிசாசை பாதாளத்தில் கட்டி போட்டு அவனுடைய செய்களை அழிக்கவே வெளிப்பட்ட தெய்வம். அவனுடைய வல்லமைகள் தப்ப விடாதபடி கட்டி போட்டு வச்சிருக்கிறார். கைகளை ஏதோ ஒரு சின்ன கிரியை தான் இருக்குது, அவனுடைய முழு சக்தியும் பிடுங்கிட்டார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்றைக்கு ஆண்டோடைய ஒரே வார்த்தையில் அந்த வசனம் சொல்லுது, பிசாசு பிடித்த அஸ்தமான நேரத்தில் பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கினார், விடுதலை செய்தார். ரெண்டாவது, ஏமாற்றம் அடைந்த தொழிலில் ஏமாற்றம் அடைந்த ஒரே நிமிஷத்தில் அவனை பல மடங்கு ஆசீர்வதிச்சிட்டார். லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்க பிரயாசப்பட்டுட்டோம், ஆகப்படவில்லை. ஆகிலும் வார்த்தையின்படியே வளைய போடுகிறோம், கிழிந்து போகத்தக்க. எல்லாம் மேல கை தட்டுங்க பாப்போம். பேதுரு மீன் பிடிக்கிறவன், என்ன காற்று அடிக்கும் போது என்ன மீன் விழுன்னு அவனுக்கு தெரியும். ரொம்ப திறமசாலி அவன். சின்ன வயசுல இருந்து கடலை பற்றி தெரிந்தவன், மீன் பிடிக்கிறதுல கட்டிக்காரன், தோத்து போனதில்லை. ஆனால் இந்த பகுதியிலே முழுவதும் பிரயாசப்பட்டு ஏமாற்றம் அடைந்தான். அல்லேலூயா. ஏராளமாய் மீன் பிடிக்கிறவன் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. இன்னைக்கு அநேகர் தொழிலில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தொழிலை நம்பி, தொழில் பண்ற திறமையை நம்பி. ஆமா, இன்னைக்கு யாரை பாருங்க, ரியல் எஸ்டேட். யாரை பாருங்க, ரியல் எஸ்டேட். அப்படி அந்த நேக்கு பாக்கு பார்த்து வாங்கி அதை பெரிய லேட்டுக்கு வித்துடலாம். பருப்பு வேகலை, கையை உயர்த்தி கடன் மேலே கடன். எத்தனை ஃபோன் எனக்கு வருது, பாஸ் இப்படி ஒரு இடத்து மேலே பணம் போட்டோமா விற்கலான்னு சொல்லி, விற்கவே மாண்டுக்குது. தோல்வியாக இருக்குதா? ஆமாம். இந்த மாதிரி பல பிரச்சனையில் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் ஏமாற்றமாக தெரியுது, எல்லாம் ஏமாற்றமாக தெரியுது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் முழுதும் மீன் பிடிச்சு பார்த்தேன், ஒரு மீன் ஆம்படலை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, ஆமாம், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வளைய போடுங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் வார்த்தையின்படி போடுறேன். அப்படி வார்த்தையை பாருங்க, போட்டான் வலை, அதாவது கிழிந்து போகத்தக்க, இழுக்கவே முடியல. இன்னைக்கு எனக்கு உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் காட்டுறார். இந்த செய்திக்கு பிறகு உங்க வீட்டினுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், திருப்தி ஆகும், நிரம்பி வழியும், மீதி எடுக்கும்படி பண்ணுவார். வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையின்படி போடுங்க. வார்த்தை சிருஷ்டிப்புக்குடையது, வார்த்தை சாபத்தை ஆசீர்வாதமாக்கக்கூடியது. தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஹல்லேலூயா ஜீவனும் வல்லமை உள்ளது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் ஜீவனும் வல்லமை உள்ளது. அது தாமதிக்காது, அது நிறைவேறும், அது தரையில விழாது, நிறைவேற்றி செய்யும். கைகளை உயர்த்தி ஆமே. இந்த வார்த்தையை நீங்க
பெரிய ஐஸ்வர்யவானுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் திடீர்னு சொல்றான், அப்பா என் ஆஸ்தியெல்லாம் கொடு, பெரிய பணக்காரனாக போறேன். என்ன வயசான காலத்தில் எங்களை வாழ விடாம நீயே கட்டி வச்சுக்கிட்டு அலையிற, கொடு. அப்படியாப்பா, பெரியவன் அமைதியா இருக்கா, நீ குடுன்னு கேட்குறேன்னு ஆஸ்தியை கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது, வியாபாரம் பண்றவன் தான் போனான். ஆமா, வியாபாரம் பண்ணி அப்பாவை விட பெரிய ஆளாகலான்னு. கடைசியில் சொல்லுமா, பன்றிக்கு போடுற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஏமாற்றம். ஐஸ்வர்யவானா போனான், அப்பாவுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு நான் பெரிய அப்பாவோட பெரிய பணக்காரனா இல்லைங்க. சுயமா போனா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இயேசுவை சார்ந்திருங்க, ஜெயிக்க முடியும். இயேசுவை நம்பி தொழில் பண்ணுங்க. இயேசுகிட்ட கொடுங்க, விருத்தி அடையும். இயேசுகிட்ட கொடுங்க, விருத்தி அடையும். இயேசு சொல்றாரு, நீ உண்மைதான், ஒரு மீனும் உன் வலை பிடிக்கல, ஒரு மீன் கிடைக்கல, இப்போ போடுறான், வலை இழுக்க முடியாதபடி. இப்பவும் நான் சொல்றேன், உங்க சுய எண்ணத்தில் தான் அநேக காரியத்தை இழந்துட்டீங்க, பல லட்சத்தை இழந்துட்டீங்க. ஆமாம், மனுஷனை நம்பி, பலத்தை நம்பி நிறைய இழந்துட்டீங்க. உங்கள் திறமையை நம்பி. திறமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி, இயேசு தான் பெரியவர். இயேசு சொல்படி செய்யுங்க, இயேசு சொல்படி செய்யுங்க, இயேசு சொல்படி செய்யுங்க, இயேசு சொல்படி செய்யுங்க. நீங்க இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஒரே வாரத்தில் 1 லட்சம் ரூபாயை ஒருவர் இழந்துட்டார். ஊருக்கு போக முடியல. அப்படி வர்றார். இப்படி வந்தால் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அப்படி வந்து அங்கே எல்ஜியில் சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேலை இருக்குமான்னு கேட்குறாரு. நான் திருநெல்வேலிக்கு போகணும். திருநெல்வேலியை தாண்டி செவல்பட்டி சிவகாசி பக்கம் ஒருவர், நம்ம அங்கே கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன தம்பி மத்தியான வேலை நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கீங்க? அவர் சொல்லியிருக்காரு, அக்கா ஒரு 10 நாளில் 1 லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன். ஒரு அதாவது சில்வர் கம்பெனி வைக்கணும்னு நான் வந்தேன், என்னை ஏமாற்றிட்டானுங்க, ஊருக்கு போக கூட பைசா எல்லாம் அடித்து பற்றிட்டாங்க அப்படின்னு அந்த சகிச்சிருக்காங்க. உங்கள் பார்த்தா திருநெல்வேலிக்காரமாக இருக்கு, எங்கள் பாஸ்டன் தூத்துக்குடிக்காரர் தான் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பேருக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லி எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்து பக்கத்தில் 2-3 நாள் கழித்து ஒரு வேலைக்கு போக சொன்னோம். இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சது பிறகு அவர் இன்றைக்கி நல்ல செல்வந்தராக இருக்கார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் திருமணம் பண்ணி வச்ச 2 பிள்ளைகள் இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளுக்கும் திருமணமாகி ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஏமாற்றப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறவர், இழந்தவனை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன், அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். இயேசு ஒரு வார்த்தையில் சாவு ஜீவனாய் மாறும். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 49வது வசனத்தில் ராஜாவின் வீட்டிலிருந்து வந்த செய்தி இது. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். பாருங்க, ராஜா வீட்டில் நடக்கிற அற்புதத்தை பாருங்க. இங்க பாருங்க, ராஜா என்னனாலும் பண்ணலாம். ராஜா வீட்டில இருந்து ஒருத்தன் வாரான், அவன் வந்து சொல்றான், என் பிள்ளை சத்துக்கிட்டு இருக்குது, நான் உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், இப்பெல்லாம் நீங்க வரணும், இப்பெல்லாம் வரணும். உங்க செல்வம் காப்பாற்ற முடியாது. ஸ்பெஷல் டாக்டர்னாலும் அவரால் முடிஞ்சதான் செய்வார். ராஜா வீட்டில் இருந்து அந்த பையனை அங்கே போட்டு இதே மாதிரி வர்றாங்க. ஆமாம், இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் பையன் சாகிறதுக்கு முன்னால் நீங்கள் வரணும். எப்படி பணிவா ஆண்டவரை கூப்பிடுறோம். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பையன், ஒரு 10 வயசு பையன் செத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாவுன்னா 2 குழந்தை பார்க்க முடியாது, ஒரே பையன் தான். ஆமா, ஏன்னா அவன் தான் வாரிசு, சேஷ்ட புத்திரப்பான், அடுத்த ராஜாவாகிறவன். எப்படி அவனை வளர்த்துருப்பாங்க, வீட்டிலேயே அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருப்பாங்க, வீட்டிலேயே எல்லாம் அவனுக்கு ராஜாவாகிற கூட. திடீர்னு பார்த்தா முடியாம போயிட்டு சாவுக்கு ஏதுவான மரணம் வந்துட்டு இயேசுவை தேடி வாரான். அவனுக்கு தெரிஞ்சிட்டு இயேசு கிட்ட போனாதான் என் பிள்ளை பிழைக்கும். இயேசு சொல்றாரு, போவோம், பிள்ளை பிழைச்சிருந்த வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சொல்றாங்க, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். உம்முடைய குமாரன் பிழைச்சிட்டாயா, உம்முடைய குமாரன் கை காலம் செஞ்சுட்டு அவன் இப்போ படுத்து கிடந்த உட்கார்ந்து எந்திரிச்சு தண்ணி கேட்டான், சாப்பாடு கேட்டான், பிழைச்சிட்டான். இது எப்படிப்பா அந்த ஆச்சரியம் நடந்தது? இயேசு சொன்னார், போ, உன் குமாரன் பிழைத்திருவான். சொன்ன மணி நேரம் வாட்ச பார்க்க 7, பிள்ளை எந்திரிச்சு உட்கார்ந்த நேரமும் 7.
ஒரு நொடி கூட மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிமிஷம் கூட மாறாது. அதுதான் 100க்கு அதிபதிக்கு தெரியும். அந்த நாளிகையிலே என் வேலைக்காரன் சுகமாவான். அல்ல, உங்களுக்கு தெரியுமா, மரணத்தை கொடுக்கிறவன் பிசாசு தான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் வேலை என்ன தெரியுமா? மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினால் அழிச்சார். எபிரேயருக்கு எழுதுகிற புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல. பாருங்க, இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்து மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவன தம்மது மரணத்தில் அழிக்கும்படி அப்படியானார். அடுத்த வசனம் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை யாவரும் விடுதலை செய்ய. எல்லாரும் எந்திரிக்க பார்ப்போம். எல்லாரும் எந்திரிக்க, எல்லாம் தலையில கை வை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தான், இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம்தான். ஆமா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நினைங்க, கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.